சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச உணவு இடியாப்பம். இடியாப்பம் முடியணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இடியாப்பமே புனிய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும் இருந்தா போதும், கையை வலிக்காம நொடியில இடியாப்பம் புனிஞ்சிடலாம். 2 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன். இது வீட்டுல திரிச்ச மாவு, கடையில வாங்குற மாவா இருந்தா கூட எடுத்துக்கோங்க. மாவு லைட்டா சூடாகணும், அந்த அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சிருக்கேன். 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டான அளவு. தண்ணி சூடாகட்டும். ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டியே இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் மாவு எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா, பல மணி நேரம் ஆனாலும் இடியாப்பம் சாஃப்டாவும் ஷைனிங்காவும் இருக்கும். தண்ணி கொதிக்க கூடாது, இந்த அளவுக்கு சூடு தான் ஆகணும். இதுல 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற மாவையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா ஒன்று திரண்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி வச்சிடலாம். கடையில சாப்பாடு ஸ்வீட்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் தான் தருவாங்க, அதை தூக்கி தூர போட்டுறாதங்க. பாக்ஸோட மூடி இல்லைன்னா பாக்ஸ்ல இருக்கிற அந்த பேக் சைடை எடுத்துக்கோங்க. நான் மூடி தான் எடுத்துருக்கிறேன். மூடியில இடியாப்பம் அச்சு வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ஒன்று சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவு ரெடி ஆயிருச்சு. கொஞ்சமா மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்க, விரிசலே இல்ல. இதே மாவுல கொலக்கட்டையும் செய்யலாம். இடியாப்ப குழல்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ரெடி பண்ண மாவை கொஞ்சமா எடுத்து இடியாப்ப குழல்ல வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருக்க பிளாஸ்டிக் அச்சையும் அதுக்குள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இடியாப்பம் பிணியும் போது ஈஸியா இருக்கும், கஷ்டப்படணும் தேவையில்லை. இடியாப்பம் பிணிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வேஸ்டா நிறைய மாவு வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி கட் பண்ணி சேர்க்கறதுனால மாவும் வேஸ்ட் ஆகாது. நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன், அதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ராவிட்டு இடியாப்பத்தை ஈஸியா பிணிஞ்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா கையே வலிக்காம ஈஸியா சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிரும்.